Good morning, sir. Sir, good morning, sir. Good morning. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. என்ன பார்த்தோம் லாஸ்டா? equation பார்த்தோம் sir. அது ரிலேட்டட் நியூமெரிக்கல்ஸ் பார்க்கணும் இல்லையா? கரெக்டா? Yes, sir. The energy flux of sunlight reaching the surface of the earth. F is 1.388 into 10 to the power of 3 watt per meter. How many photons? Per square meter. Or incident on the earth. Per second. Bracketல average wavelength. $550 nanometer. சொல்லுங்க போலாம். என்னென்ன கொடுத்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் படிங்க கொஞ்சம். எனர்ஜி பிளக்ஸ்னா பாயம். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு டைம் படிச்சுட்டு சொல்லுங்க டக்குன்னு. இருக்கீங்களா? ஒளிப்பாயம் வந்து பூமியோட சர்ஃபேஸ்ல விழுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஒளிபாயம் கொடுத்திருக்காங்க, எனர்ஜி பாயம் கொடுத்திருக்காங்க. அப்ப பை இஸ் ஈக்குவல் டு 1.388 into 10 to the power of 3 watt per meter square. Next. Average wavelength. Average length of light. Wavelength கொடுத்திருக்காங்க. Wavelength lambda is equal to 550 nanometer. 10 to the power of -9. என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். இப்ப n னுடைய ஃபார்முலா n is equal to pi by என்ன சார்னா ஏரியா பாருங்க, ஏரியா கொடுத்துருக்கோம். வாட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். அப்ப ஏரியா வந்து 1 மாறிடுச்சு. ஆக்சுவலா என்னன்னா என்ன ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்க. எடுத்து எழுதுங்க, சொல்லுங்க போலாம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் உடைய ஃபார்முலா
E by Total lambda news. divided by each photon. E by lambda news. Sorry, H E news. by H news. E by H. இங்க இங்க பாருங்க, இங்க பாயம் கொடுத்திருக்காங்க. இங்க பாயம் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது இருக்கா பாயம்? இதுல யூஸ் பண்ண முடியாது. E கொடுத்திருக்காங்களா? லாம்டா தான் கொடுத்திருக்காங்களா? பாயம் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பாயத்தை கண்டிப்பா சார்ந்திருக்கும். ஓகே ஓகே, இந்த ஃபார்ம்ல மட்டும் இந்த ஃபார்ம்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பை இஸ் ஈக்குவல் டு இஏவா? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். Sir. இங்க ஏரியா என்னன்னு இருக்கு பாருங்க, பர் ஸ்கொயர் மீட்டர். Parameter. அப்ப இது போயிடும். அதனாலதான் n is equal to pi by a. அப்ப இது 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 எழுதும் பொழுது எழுதிக்க நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் per square meter. இப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, N E தான். கண்டுபிடிக்கணும். பை இருக்கு, ஆனா E கண்டுபிடிக்கணும். அப்ப உடனே நம்ம என்ன பண்ணோம், அடுத்த கான்செப்ட் E கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்ப Eன்றது வந்து என்னது, H நியூ. கரெக்டா? எஸ் சார். H நியூ இருக்கா? இல்ல, அதுக்கு பதில் லாம்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், therefore HC by lambda. அப்ப என்ன பண்ணலாம், 6 into 6 into 10 to the power of minus 34. C எவ்வளவு இருக்கு, 3 into 10 to the power of 8. வேவ் லென்த் எவ்வளவுன்னு பாருங்க, 550 into 10 to the power of minus 9. கரெக்டா? இது எல்லாத்தையும் நீங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது 3.61 into 10 to the power of minus 19 ஜூல் கிடைச்சு. அவ்வளவுதான். அப்ப n is equal to, நம்ம ஈஸியா சொல்லணும், n is equal to பை எவ்வளவு இருக்கு, 1.38 into 10 to the power of 3 divided by 3.61 into 10 to the power of minus 9. இப்ப இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 3.85 into 10 to the power of 21. ஓகே, இந்த ஃபார்முலா புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் அப்படியே பார்க்கலாம். The work function for a certain metal is 4.2 electron volt. கொஸ்டின்ல கேக்குறாங்க, will this metal use photoelectric emission? Photoelectric emission for the incident radiation
of wavelength 313 nm. என்ன கேக்குறாங்க நீங்களே சொல்லுங்க. என்ன கேக்குறாங்க பாருங்க. புரியலன்னா கேளுங்க, நான் மாத்திக்கலாம். என்னப்பா கேக்குறாங்க பாருங்க, சொல்லுங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க சார். ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சிம்பிள்? W சார். டபுள்யூஸ் W is equal to h nu naught is equal to 4.2 electron volt. கரெக்ட் தானே? எலக்ட்ரான் வோல்ட்னா 1.6 into 10 to the power of -19. இப்போ இது என்னது? ஒர்க் டன். ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். அப்புறம் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க சார். வேவ் லென்த் கொடுத்துருக்காங்களா? எங்க இருக்க வேவ் லென்த்? லாம்டா. to the power of நானோமீட்டரா? -9 மீட்டர். என்ன கேக்குறாங்க? எவ்வளவு இன்சிடென்ட் ரேடியேஷன் கேக்குறாங்க சார். இன்சிடென்ட் ரேடியேஷன் கேக்குறாங்க. என்ன நல்லா படிங்க, நல்லா படிங்க. இன்சிடென்ட் ரேடியேஷன் தானே சார். கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்லு. Fill this metal gives photoelectric emission. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த இப்ப இங்க கொடுத்திருக்கிற கான்செப்ட் படி இது வந்து ஒளிமின் விளைவை ஏற்படுத்துமான்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்டாப்பா? ஓகே. அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒளிமின் விளைவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இப்ப அப்படியே பார்க்கலாம். ஓகே, இப்ப பார்க்கலாமா? அப்ப த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4.2 into 1.6 into 10 to the power of -19. H na Planck's constant. அப்ப 6 into 6 into 10 to the power of -34. சொல்லுங்க போலாம். 4.2 into 1.6 6.72. எல்லாமே கால்குலேட் பண்ணும் பொழுதா இல்ல? 4.2 into 1.6. ஓகே, 6.72 into 10 to the power of -19 divided by 6.6 into 10 to the power of -34. எவ்வளவு வரும் பாருங்க. டக்குன்னு சொல்லுங்க பாருங்க. 6.72 by 6.6. approximately 1 வந்துருமா? எஸ் சார். Yes, sir. approximately நம்ம எடுத்துப்போம். is equal to 1 into 10 to the power of 15. அப்ப நம்மளுடைய த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்ப இதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒளிமின் விளைவு ஏற்படும். இல்ல அப்படின்னு சொன்னா நான் ஒரு லாம்டான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம லாம்டா நாட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு போதுமானது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்க. எனர்ஜி கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப நம்ம வேவ் லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கான்செப்ட் பாருங்க, அப்படியே போடுறோம் பாருங்க.
நம்மளுக்கு தெரியலையா நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டாவா? எஸ் சார். எஸ் சார். அப்ப லேம்டா அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ. அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதனால நம்ம லேம்டா நாட்டை கண்டுபிடிக்க போறோம். அப்ப லேம்டா நாட் கண்டுபிடிக்கும் போது 3 × 10⁸ டிவைடட் பை 1 × 10⁻15 எவ்வளவு வரும் பாருங்க. is equal to 3 × 10⁸ into 10⁻⁻15 எவ்வளவு வரும் பாருங்க. 3 × 10⁻⁻7. 3 × 10⁻⁻7 மீட்டர். அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? நேனோமீட்டர் வேணுமா? அப்ப எவ்வளவு நேனோமீட்டர்? 2. அப்ப என்ன பண்ணலாம்? 300 நேனோமீட்டர் கிடைக்குதா பாருங்க. மாத்திக்கலாமா? அப்ப எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவங்க இன்ஸ்டன்ட் இது வந்து எவ்வளவுனா 330 நேனோமீட்டர் இருக்கு. இங்க நம்மளால இது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவுனா 300 நேனோமீட்டர் இருக்கு. இப்ப எது அதிகமா இருக்கு? லாம்டா. லாம்டா. அப்ப லாம்டா இஸ் கிரேட்டர் தென் லாம்டா நாட். இப்ப ஒளிமின் விளைவு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஒளிமின் விளைவு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியோட அதிகமா இருக்கா? எஸ் சார். அப்ப இது என்ன பண்ண? ஒளிமின் விளைவு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? படுத்தாது. படுத்துமா படுத்தாதாப்பா? ஏற்படுத்தாது சார். ஓகே. இப்ப இதனுடைய லாம்டா எவ்வளவு இருக்கு பாருங்க. இது படுகின்ற அதிர்வெண் அலைநீளமா? இது படுகின்ற அலைநீளமா? எஸ் சார். அப்ப இங்க என்ன இருக்கும்? லாம்டா நாட்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்ப நியூ நாட் இஸ் அப்படியே பாருங்க ஃப்ரீக்வன்சிக்கு போடலாம். நியூ நாட் இஸ் அப்ப கண்டிப்பா நோ போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். அவ்வளவுதானே? ஈஸி தானே? கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார். அடுத்து லாஸ்ட் ஒன்று பண்ணலாம். லைட் ஃப்ரீக்வன்சி (7.21 into 10⁻14 Hz is incident on a metal surface. Electrons with a maximum spin. Electrons with maximum spin. Six into 10⁵ meter per second are ejected from the surface. Ejected from the surface. Then the threshold frequency.
என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு டைம் படிங்க, படிச்சு சொல்லுங்க போலாம். என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க. threshold frequency, sir. த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? லைட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. லைட் frequency. ஃப்ரீக்வன்சி கொடுத்து அப்ப நியூ. அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பி மேக்ஸிமம். சூப்பர். ஓகே, அவ்வளவுதானே கொடுத்துருக்காங்க. இப்ப இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க போலாம். Half mv square h nu minus nu naught. ஆஃப் எம்பி ஸ்கொயர் மேக்ஸிமம் is equal to h into nu minus nu naught. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம நியூ நாட் கண்டுபிடிக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு நியூ மைனஸ் ஆஃப் இன்டு h. இந்த பக்கம் வந்துச்சுன்னா m by h. கரெக்டா பாருங்க, m by h p மேக்ஸிமம் ஸ்கொயர். கரெக்டா பாருங்க, h இந்த பக்கம் வந்துடும், இந்த நியூ நாட் இப்படி இருக்கும், இந்த நியூ இந்த பக்கம் வந்துடும். கரெக்டா? ஓகே, அப்ப அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுதான் ஈஸியானது. அப்ப நியூ கொடுத்துருக்காங்க. அப்ப 7.21 into 10 to the power of 14 into சொல்லுங்க 1/2 into m என்னதுப்பா? கரெக்டா யாராவது சொல்லுங்க போலாம். எலக்ட்ரானுடைய மாஸ். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்னது? 9.31 into 10 to the power of 9.1 எடுத்துப்போம். 9.1 into 10 to the power of minus 31 kilogram. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.1 into 10 to the power of minus 31. What is the Planck's constant? 6.6 into 10 to the power of minus 34. Maximum velocity எவ்வளவு இருக்கு? 6 into 10 to the power of 5 whole square. அப்ப நம்ம நியூ நாட் கண்டுபிடிச்சிடலாம் தானே? ஈஸி தானே? Yes, sir. நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 7.21 into 10 to the power of 14 minus இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது 2.47 into 10 to the power of 14 எனக்கு. Therefore nu naught is equal to சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க நீங்களே 4.74 into 10 to the power of 14. ஓகே, அவ்வளவுதான். எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். எழுதிக்கலாம் இல்லையா? Yes, sir. ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது மேட்டர் வேஸ். அடுத்த கான்செப்ட் வந்து மேட்டர். இரட்டிப்பு பண்பை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் இதை சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன்,
இன்டர்ஃபரன்ஸ், எதிரொலிப்பு, இது என்னது? ரிஃப்ராக்ஷன். தமிழ் என்னப்பா? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. இன்டர்ஃபரன்ஸ், ஏதாவது ஆன்சர்ஸ் பண்ணுமா? ரிஃப்ளாக்ஷன் என்னதுமா? ரிஃப்ளெக்ஷன் எதிரொலிக்குதுங்க சார். ரிஃப்ராக்ஷன் என்னதுமா? ஒளி விலகம். ஒளி விலகல்னா ஊடுருவும் தன்மை. இன்டர்ஃபரன்ஸ் என்னது? குறுக்கீட்டு விலகம். குறுக்கீட்டு விளைவு. சூப்பர், குட். டைஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன், விளிம்பு விலகம். விளிம்பு விளைவு, தள விளைவு. ஓகே, விளிம்பு விளைவு. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. யாருடைய தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேவ் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுடைய இது வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளாக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் யாருடைய தியரினா வேவ் தியரி ஆஃப் லைட்டை வச்சு இதை எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த கான்செப்ட் பாருங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட். காம்ப்டன் எஃபெக்ட், பேர் ப்ரொடக்ஷன். இது பார்ட்டிக்கல், இது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க. ஒரு ஒளியானது அதனுடைய பண்பை பொறுத்து வேவாவும் இருக்குது, அலையாவும் இருக்குது, துகளாவும் இருக்கு. ஆமா தானே? Yes, sir. அப்ப பாருங்க, ரிஃப்ளாக்ஷன்ல இருக்கும் பொழுது அதே துகள் அலையா இயங்குது. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வரும் பொழுது அதே துகள் அதே துகள் வந்து துகளா இருக்குது. அப்ப ரெண்டுமே அது அந்த அதனுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. ஆமா தானே? அதனாலதான் இது வந்து லைட்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டோயல் நேச்சர் அப்படின்னு சொல்லி இரட்டிப்பு பண்பு. அப்ப ஒரு ஒளியானது அதன் பண்பை பொறுத்து அலையாகவும் இயங்கும், துகளாகவும் இயங்கும். எனவே ஒளியானது இரட்டிப்பு பண்பை பெற்றுள்ளது. ஓகேவா? எழுதிக்கலாமா? Yes, sir. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான், இந்த டூயல் நேச்சரை பத்தி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் யார் அப்படின்னு சொன்னா டி ப்ராக்லி. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாருன்னா இது அப்படியே கான்செப்ட் எடுக்கிறாரு. மேட்டர் வேவ்ஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பா இது தெரியணும். மேட்டர் வேவ்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதை பத்தி தெரியும்.
அதாவது ரெண்டு பண்பையும் பெற்றிருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அலை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து வேவ் associated with material particles. அப்ப துகளின் பண்போடு ஒரு அலையை பெற்றிருந்தால் அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மேட்டர் வேவ்ஸ். இததான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா டி பிராக்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் என்ன மெஷர் பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த மேட்டர் வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஒரிஜினல் வேவ் இல்ல. இது வந்து என்னன்னா மேட்டர் வேவ் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி வேவ். ப்ராபபிலிட்டினா என்னமா? ப்ராபபிலிட்டி படிச்சிருப்பீங்களா மேக்ஸ்ல? என்னது இது ப்ராபபிலிட்டினா? நிகழ்தகவு. என்னமா? நிகழ்தகவு. ஓகே. அப்ப இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப புரியுதுங்களா? யார் வந்து சில மேட்டர் வேவ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா? வாட் இஸ் த மேட்டர் வேவ்ஸ்? அலைப்பண்பையும் துகள் பண்பையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு துகள் அல்ல ஒரு ஒளி. ஓகேவா? அது வந்து என்ன, அது வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா டி பிராக்லி. அப்ப டி பிராக்லி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இந்த மேட்டர் வேவ்ஸ் என்பது என்னன்னா அது வந்து ஒரு அலை அல்ல. அது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறுபடுகின்றது. அதனால அதுக்கு பேர் என்னன்னா ஒரிஜினலுடைய வேவ்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? எழுதிக்கலாமா? எஸ் சார். அப்ப நாட் எ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இல்ல அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. மெக்கானிக்கல் அது எவ்வளவு அலைநீளம் பெற்றிருக்கும் சார்? அத சொல்லிட்டாரு. இது ஒரு அலை அல்ல. அந்த என்னது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறுபடுகின்றது. எனவே இந்த அலையை வந்து மின்காந்த அலைகளா எடுத்துக்கவும் கூடாது. அதே மாதிரி வந்து என்னது இயந்திரவியல் அலைகளாகவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இதனுடைய அலைநீளம் எவ்வளவு அப்ப அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அலைநீளம் எவ்வளவு சார்னா lambda is equal to h by m. எழுதிக்கலாமா? அப்ப பாருங்க டி பிராக்லி வேவ்லென்த். அடுத்தது lambda is equal to h by m. h என்னதுப்பா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். m என்பது மாஸ். எதனுடைய மாஸ்? வேவ் பார்ட்டிகல். வேவ் பார்ட்டிகல். v வெலாசிட்டி. வெலாசிட்டி. ஓகே, முடிஞ்சிச்சு. இது இன்னும் ஒரு ஃபார்முலா என்ன பண்ணலாம்னா எனர்ஜி என்ற ஃபார்முலா எழுதுனா h by root of 2m e. E என்பது எனர்ஜி. இது இன்னும் ஒரு ஃபார்முலா எழுதலாம்னு சொன்னா h by மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் p.
ஓகே, இது ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஃபார் நியூட்ரானுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். இது இங்கேயே பார்த்துங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் நியூட்ரான் கொஸ்டின் கேட்குறாங்க. டி பிராக்லி அலைநீளம், நியூட்ரானுடைய டி பிராக்லி அலைநீளத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப மாஸ் ஆஃப் த நியூட்ரான் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.67 into 10 to the power of -27 கிலோகிராம். ஞாபகம் வச்சுங்க, மறந்துருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப லாம்டா கண்டுபிடிக்கணும். அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன பண்ணும், 6.63 into 10 to the power of -34 divided by root of 2 into 1.6 into 10 to the power of -27 into எனர்ஜி தானே, அவரு கண்டுபிடிச்சு லாஸ்ட்ல ஒரு ஃபார்மேட் கொடுக்கிறாரு பார்த்துக்கோ. 0.286 டிவைடட் பை ரூட் ஆஃப் இ ஆம்ஸ்ட்ராங் யூனிட். பாருங்க, அழகா சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அவ்வளவு அலைநீளம் இங்க கிடைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு பாருங்க. அப்ப நியூட்ரானுடைய அலைநீளம் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா 0.286 டிவைடட் பை ரூட் ஆஃப் இ ஆம்ஸ்ட்ராங் யூனிட். எழுதிக்கலாமா? எஸ் சார். அவ்வளவுதான். அடுத்தது ஃபார் எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய மாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 9.1 into 10 to the power of -31 கிலோகிராம். அப்ப இதனுடைய அலைநீளம் என்ன சார்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12.27 into 10 to the power of -10 divided by root of b. எழுதிக்கலாமா? பாருங்க, ஞாபகம் வச்சுக்கலாமா? 12.27 into 10 to the power of -10 root b. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கூட பார்த்துக்கலாம். 12.27 divided by root b ஆம்ஸ்ட்ராங் யூனிட். சில டைம் இதுலயே இதை ரிலேட் பண்ணி இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் required to stop an electron. ஒரு எலக்ட்ரானை நிறுத்துவதற்காக எவ்வளவு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வேணும்ன்றது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அதை அப்படியே எடுத்துக்கணும். இதே கான்செப்ட் தான். அதை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா 150.6 டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர் வேர்ல்ட்ல இருக்கும். ஆன்சர் வந்து ஆம்ஸ்ட்ராங் ஸ்கொயர்ல இருக்கும். ஓகே சார். அடுத்தது ஃபார் புரோட்டான். அப்ப மாஸ் ஆஃப் த புரோட்டான் எவ்வளவு சார்? இஸ் ஈக்குவல் டு 1.67. நியூட்ரானும் புரோட்டானும் ஒண்ணுதான், -27 கிலோகிராம். அப்ப மாஸ் ஆஃப் த புரோட்டானுடைய டி பிராக்லி வேவ்லென்த் எவ்வளவு சார்? 0.286 டிவைடட் பை ரூட் ஆஃப் பி ஆம்ஸ்ட்ராங். ஃபார் டியூட்ரான். டியூட்ரான் என்னது? டியூட்ரான் என்னப்பா? ஹைட்ரஜன் Isotope. 2 times of neutron. அப்ப பார்த்தீங்கன்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு
2 into 1.67 into 10 to the power of minus 27 kilogram. அப்ப மாஸ் ஆஃப் த டியூட்ரான் உடைய வேவ் லென்த் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதே கான்செப்ட் தான் 0.202 divided by root of v Armstrong. Sir, alpha துகள் for alpha particle. யாராவது சொல்ல முடியுமா? ஆல்பா பார்ட்டிகல் என்னது? ரெண்டு புரோட்டானோ இல்ல ரெண்டு நியூட்ரானோ இருந்தா டியூட்ரான். ஆல்பா பார்ட்டிகல் என்னப்பா? நம்ம எல்லாம் மறந்துட்டீங்களா? ஹீலியம் இருக்கு. அப்ப ரெண்டு புரோட்டான் இருக்குமா? ரெண்டு எலக்ட்ரான். இது பாத்தீங்கன்னா 2 into 2 சார்ஜஸ் இருக்கும், 2 E இருக்கும். அப்ப 2 into 1.6 into சாரி ஒரு சார்ஜஸ் இருக்கு. அப்ப ஆல்பா பார்ட்டிகளுடைய லேம்டா என்ன சார்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0.101 divided by root of v Armstrong. எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம் தானப்பா? Yes, sir. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதுமா. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான நியூமரிக்கல்ஸ். Calculate the de Broglie wavelength of an electron accelerated through a potential difference of 56 volt. யாராவது சொல்ல முடியுமா? என்ன கண்டுபிடிக்கணும்? டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். அப்ப எலக்ட்ரானுடைய டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா என்னது? எலக்ட்ரானுடைய டி பிராக்லி வேவ்லென்த் lambda is equal to 12.27 to 10 by root 1 point. 12.27 12.27 divided by root v Armstrong unit. அப்ப நம்மளுக்கு என்ன வரலாம்? 12.27 divided by root of 56 Armstrong unit. The root of 56 கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. 12.27 divided by root of 56 என்னப்பா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? 49 இருக்கா? 7ஆ? Yes, sir. இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? 864 வரும் சார். 64 வருது. அப்ப கரெக்டா சென்ட்ரல் இருக்கா? எஸ் சார். 49 49க்கு ஒரு 6க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 7 டிஃபரன்ஸ் இருக்கா? ஓகே, கரெக்டா பாதியில இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 8க்கும் சென்ட்ரல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இப்ப 7.5 எடுத்துக்கலாமா? எஸ் சார். டிவைட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். எவ்வளவுப்பா? 0.132. 0.132
Armstrong. 0.132 பாருங்க 0. எப்படி வரும் 1.63 சார். இங்க 12 இருக்கு, இங்க 7.5 இருக்கணும். 1.63 ஆம்ஸ்டாங் யூனிட் கரெக்ட் ஆன்சர். On electron and photon each have wavelength of 1 nanometer. Find their momentum. Energy of the photon. Kinetic energy of electron. கண்டுபிடிங்க போலாம். ஈஸியான ஒன்று தானே, ஒன்னே ஒன்று தான். வேவ் லென்த் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் எவ்வளோ 1 நேனோமீட்டர் 10 to the power of -9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? உந்தத்துடைய ஃபார்முலா என்ன? P is equal to h by lambda. P is equal to h by lambda. ஓகே சூப்பர். அப்போ 6.63 or 6 into 10 to the power of -34 divided by 1 into 10 to the power of -9 எவ்வளோ வரும்? 6.6 into 10 to the power of -34 into 10 to the power of +9 எவ்வளோ வரும்? -25 வரும் சார். 6.6 into 6.6 into 10 to the power of -25. யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? Energy of the photons. என்ன ஃபார்முலா? HC by lambda அவ்வளவுதான், அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. 6.6 into 10 to the power of -34 into 3 into 10 to the power of 8. lambda எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 into 10 to the power of -9. சொல்லுங்க போலாம், எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்? 6.6 into 3 சீக்கிரமா 19.8 into 10 to the power of -17. 19.8 8 into 10 to the power of -17. -17. சும்மா இதுல எழுதிக்கலாம். 1.98 into 10 to the power of -17 ஜூல். சரிங்க சார், அவங்க எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, என்ன பண்ணுவீங்க? 1.98 into 10 to the power of -16. தப்பா சொல்ற போடலாமா நீங்க? -16 divided by electron volt na 1.6 into 10 to the power of -19 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். கரெக்ட் தானே? Yes sir. அடுத்தது கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா. kinetic energy of electron நம்ம ஏற்கனவே படிச்சதுதாமா, p² by 2m.
ஏன்னா மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, m கொடுத்துருக்காங்க. p ஸ்கொயர் பை 2m இருக்கா? எஸ் சார். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு 2.412 into 10 to the power of minus 19 ஜூல் கிடைச்சிருக்கு. இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்ததுன்னா அப்ப 2.412 into 10 to the power of minus 19 divided by 1.6 into 10 to the power of minus 19 electron volt. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். அவ்வளவுதான் போதும். இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். For what kinetic energy of a neutron will the associated de Broglie wavelength (1.40 into 10 to the power of minus 10 meter). என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? சக்குன்னு சொல்லலாம். வேவ் லென்த் கொடுத்துருக்காங்களா? வேவ் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.40 into 10 to the power of minus 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? kinetic energy of Newton. கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா lambda is equal to h by root of 2m into e. E என்பது கைனடிக் எனர்ஜி. எனக்கு E கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் பண்ணலாமா? அப்ப lambda ஸ்கொயர் is equal to h ஸ்கொயர் divided by 2 into me. கரெக்டா? அப்ப E is equal to h ஸ்கொயர் divided by 2 into m into lambda ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. h ஸ்கொயர் எவ்வளவு? 6 into 10 to the power of minus 34 square. 34 ஸ்கொயர். மாஸ் யாருடைய மாஸ்? நியூட்ரானுடைய மாஸ் எவ்வளவு? 1.67 to 10 to the power of minus 27. 1.67 into 10 to the power of minus 27. Lambda 1.40 into 10 to the power of minus 10 into 1.40 into 10 to the power of minus 3.3. (0.70) 3.3. கரெக்டா? ஓகே, இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வருமா பாருங்க. ஓகே, இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது எனக்கு ஜூல்ல கிடைக்குது. 6.7 into 10 to the power of minus 21 ஜூல். இதை எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும். என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும். என்ன பண்ணலாம்பா? By divided 1. By 1.6 in 10 to the power of minus 9. இப்போ எனர்ஜி நீங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ 4.19 into 10 to the power of minus 2 electron.
ஓகேவா? அவ்வளவுதாம்மா, இந்த லெசன் முடிஞ்சது. இன்னும் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணா போதும். அப்ப டூயல் நேச்சர் லெசன் முடிஞ்சது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். அதாவது வந்து ஒரு 3 டைப்புடைய நியூமரிக்கல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? Yes, sir. எல்லாருமே நோட்ஸ் நான் டீச் பண்ண எழுதி வைக்கிறீங்களா? நோட்ஸ் இருக்கா? Yes, sir. Yes, sir. சரி, ஓகேப்பா. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you.